ஆச்சி ஆச்சி டைம் ஆச்சு. இட்லி என்ன ஆச்சு? சீக்கிரமா அணையாம வேகமா எரிஞ்சு தொலை. என்ன ஆச்சு லங்கா? பின்ன இல்லடியா, எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா எப்படியா? அடுப்புனா அணைஞ்சு எரியும். ஒரே அடி அணையாம எரியறதுக்கு அது ஒண்ணு திருவண்ணாமலை தீபம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இரு. அது அடுப்புல இட்லி குண்டா வச்சிருக்கோம்ல, இன்னும் 5 நிமிஷத்துல இட்லி ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் கொண்டுப்பா. ஐயோ, இதுக்கு தான் சொல்றது எல்லா வேலையும் அடுத்து உங்களை செல்லாம நாமளே செஞ்சுக்கணும்னு. பாரு, அடுத்து உங்களை நம்பிட்டு இருந்தா இப்படியா எல்லா வேலையும் ஆகாது. சட்டுன்னு செய்யாம இப்படி ஏன் தான் இப்படி சோம்பேறித்தனமா இருக்கே தெரியல. ஏற்கனவே பள்ளிக்கூட பயலுகா காலேஜ் பயலுகன்னு எல்லாருக்கும் பரிச்சுன்னு சொல்லி லீவ் விட்டாச்சு. பாதி பேர் ஹோட்டல் கடையில சாப்பிட்றதே விட்டாச்சு. வாங்குற 4 பேராச்சும் வாங்கணும்ல. சீக்கிரமா காலையில எந்திரிச்சு கடையை போட்டத்தியா அந்த வாங்குற 4 பேரும் வாங்குவாங்க. எனக்கு என்ன 10 கை இருக்கா 10 அடுப்பு இருக்கா சொல்லு பாப்பா. உனக்கெல்லாம் எப்படி வேலை செஞ்சாலும் பத்தாதுட்டி. ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே கடை இருக்கிறது ஒத்த அடுப்பு. அதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் செய்ய முடியும். நீ சொன்னியன்னு சாம்பார் வச்சுட்டே இட்லி அவிக்கிறேன்னு சொன்னதுக்கு நீ தானே இட்லி முன்னாடி அவிச்சு வச்சுட்டா ஆறி போயிடும் நாரி போயிடும் அப்படின்னு வக்கையா பேசணுவா. கடைசியில கடையை திறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி இட்லி அவிச்சா போதும்னு நீ தானே சொன்ன. இப்ப வந்து இடி இடிக்கிற மாதிரி டம்ம டம்மான்னு கத்திட்டு கிடக்குவா. படப்படன்னு பறக்காத, கொஞ்சம் பொறுமையா இரு. பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்க. எப்ப பார்த்தாலும் ஆம்பளை புள்ள மாதிரியே நடந்துக்க வேண்டியது. முதல்ல இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போறது நிப்பாட்டே. அது கல்யாணம் ஆகி போச்சுல, ஒழுங்கா கண்ணுக்கு லட்சணமா புடவைய கட்டு. இல்லாட்டி வேணும்னா சுடிதார் கூட போட்டுக்க. அது விட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு திரியிறான் ஆம்பளை பையனாட்டம். இந்த துணியெல்லாம் உடுத்துற வாசிச்சா பொம்பளை புள்ள குணமே உனக்கு வரல. ஆம்பளை பிள்ளையாட்டம் அடங்காம ஆடிட்டு திரியிடுவா. ஓஹோ, இதா சாக்குன்னு என்ன நல்லா வையிறல. வையி நல்லா வையி. இந்தா ஜீன்ஸ் பேண்ட் போட்டா பொம்பளை பிள்ளை இல்லையா? யார் சொன்னது? பாக்குற கண்ணுல இருக்கு. என்ன கன்றாவியா அந்த காலத்துல நாங்கலாம். ஐயோ ஆச்சி, போதும் பாச்சி போதும். அந்த காலம் இந்த காலம்னு உடனே ஆரம்பிச்சிடாத. இங்க பாரு, டிஃபன்லாம் காலையில சுட இட்லி செஞ்சு சாப்பிடணும். அதுக்கு பேரு தான் பாத்துக்க. இப்படி மத்தியானம் சாயங்காலம் சாப்பிடறது பேர் இல்ல. சட்டுன்னு இட்லி அவிச்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு கொண்டா. நான் வெளியே போய் கடைக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வைக்கிறேன். ஆமா, சாம்பார் எங்க இருக்கு? சாக்கடையில கிடக்கு. சாம்பாரை செய்யறது மட்டும் தான் வேலை. அது சப்ளை பண்றது அந்த சாப்பாட்டை எடுத்து வைக்கிறதுல வா வேலை. என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காத பா. நானே அது நானே, இந்த சட்னி அரைப்பதும் நானே, அட பட்டினியா இருப்பதும் நானே, அட நானே அட நானே. அடேங்கப்பா, சூப்பர் சிங்கர் சுசீலா, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. சூப்பர் மார்க்கெட்ல சூப்பரைஸா இருக்க வேண்டிய ஆளு. என்ன சின்ன பண்ணி சொல்ற? பின்ன என்ன, காலையில எந்திரிச்சுமா கடன்னு வேலை செஞ்சுமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு இப்படி அடுத்து உங்களை கடுப்பு ஏற்ற மாதிரி பாட்டு பாடி படுத்து கூடாது பாத்துக்க. சின்ன பொண்ணி, வேலை பாரா தெரியாம இருக்கணும்னா இப்படி வெகுலியா பாட்டு பாடுறதுல தப்பு இல்ல சின்ன பொண்ணி. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு பாடிக்கிட்டோ டான்ஸ் ஆடிக்கிட்டோ கிடந்தோம்னா செய்யற வேலை சீக்கிரமா செஞ்சிடலாம். அந்த அலுப்பே தெரியாதுல்ல, அதனாலதான் பாட்டு பாடுனே. பேசாம இப்படி ஒண்ணு செய்வோமா? நம்ம இட்லி கடை பக்கத்துலயே ஒரு பாட்டு கச்சேரி வச்சிருவோமா? நீ உட்காந்து பாட்டு பாடிட்டு கிடக்கு. வரவன் போறவன்லாம் உன்னைய பாத்துக்கிட்டே இட்லி சாப்பிடுவான். நமக்கு வியாபாரம் சீக்கிரமா ஆகும்ல. இதுவும் நல்ல ஐடியா இருக்கே. ஓஹோ, உனக்கு இந்த நினைப்பு இருக்கா? உன் பாட்டு என்ன அவ்வளவு பிரமாதமா இருக்கு? இந்த உன் நீ பாடுற பாட்டை கேட்டு மத்தவங்க பைத்தியமா தான் ஆவாங்க பாத்துக்க. உன் பாட்டுக்கெல்லாம் யாரும் அடிமையா இருக்க மாட்டாங்க. அட நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். என் பாட்டுக்கு எத்தனை பேர் அடிமை தெரியுமா? ஒரு நாள் உனக்கு தெரியும். எம்மா தாயே, உன் பாட்டுக்கு நான் அடிமை இல்ல, சரியா? விட்டுடு. நீ பாட்டு பாடி பல பரிசு வாங்கினா எனக்கு பெருமை தானே. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? இந்தா கார சட்னி, நீ கேட்ட மாதிரி ஆட்டுக்கல்ல போட்டு என் கையால அரைச்சு கொண்டாந்துருக்கேன். இந்தா. இதுதான் பச்சைக்கிளின்றது. எவ்வளவு பரபரப்பா கொரப்பா சட்னியா அரைச்சு கொண்டாந்துச்சு பத்தியா? எங்க ஆச்சி தான் கிடக்கு. இன்னும் இட்லி குண்டால அடுப்பு மேல வச்சதே மிச்சம். ஆனா அதுல இருந்து ஒரு இட்லியும் எடுத்து போட்டதா இல்ல. வேணும்னா குண்டாவோட தூக்கி கொடுக்குறேன். கொண்டு போய் அத்தனை பேர் தலையில கொட்டு. அப்புறம் இட்லியா இருக்காது, மாவா கொத்தளிக்கும் பாத்தியா? பாத்தியா ஆச்சிக்கு கொழுப்பு பாத்தியா? வேணா நீ இட்லியா அவிச்சு கொடு, நான் அதையே கொண்டு போறேன். அந்த பயம் இருக்கட்டும். அடேங்க அப்பா, காலையில என்னமோ சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. வாங்க அங்கிள், அது வேற ஒன்றும் இல்ல. நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு சின்னதா இட்லி கடை போட்டுருக்கோம்ல, அது இட்லிக்கு தேவையான சட்னி சாம்பார் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டு செஞ்சு எடுத்துட்டு கிடக்கும். ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சோம்னா சட்டுன்னு செஞ்சு முடிக்கலாம்ல. அதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். சொந்தமா ஒரு கடையை கட்டி கல்லால ராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு காசை வசூல் பண்ண வேண்டியவ. நம்ம குடும்ப கஷ்டத்தால இப்படி நீங்க வெளியே வந்து கஷ்டப்படுறீங்களேம்மா? ஐயோ அங்கிள், இது எனக்கு பழகின வேலை தானே. நான் ஏற்கனவே இந்த சின்ன ஹோட்டல் கடையில பார்த்தவன். இப்ப வேணா நான் பெரிய ஹோட்டல் கடையை கட்டிருக்கலாம், அதுல உட்காராம கூட இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்குமே இந்த சின்ன ஹோட்டல் கடையில இருந்ததே நான் பெரிய ஹோட்டல் கடைக்கு போனேன். அது ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன்.
எனக்கு இது பழக்கமான வேலைக்கியா, ஒரு கஷ்டமும் கிடையாது. உண்மையை சொல்லப்போனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாத்துக்கிடுங்க. அவ்வளவு பெரிய கடையை கட்டிவிட்டு 4 செவத்துக்குள்ள ஜெயிலுக்குள்ள அடைஞ்ச மாதிரி உட்காந்து கிடப்பேன். ஆனா இங்க அப்படியா காத்தோட்டமா இயற்கை காசை ரசிச்சுக்கிட்டு 4 அப்புறமும் திறந்த வெளியில இட்லி கடையை போட்டுக்கிட்டு ரோட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த சுகம் இருக்கே, அது சொல்ல வார்த்தை இல்லைக்க. கேட்டியா? அப்ப உனக்கு இந்த ரோட் ஓரத்துல குண்டான கவுத்து போட்டுக்கிட்டு இட்லி விக்கிறது தான் பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஆமாச்சி. ஆஹா, அப்ப என்ன டாஷ் கட்டி 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி கடையை கட்டணுவா? ஆச்சி சின்ன பொண்ணு பேச்சு காணாம போச்சு. போதும் பச்சைக்கிளி, பல்ல இழிக்காத. எங்க ஆச்சி கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் சேர்த்துதியா. கம்பெனியோட பாதி பார்ட்னர் நீதான், ஞாபகம் வச்சுக்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து செஞ்சுட்டு கிடக்கீங்க, நான் மட்டும் வீட்டுல வெட்டியா இருக்கனே. எனக்கோ ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா கொடுக்க செய்யறேன். ஐயோ அங்கிள், உங்களுக்கு ஒரு வேலை இல்லை. வேணும்னா உங்களுக்கு வீட்டில் இருக்க போர் அடிச்சா வெளியே வந்து உட்காந்து வேடிக்கை பாருங்க, இல்லாட்டி கல்லால உட்காந்து காசு வாங்கி போடுங்க. வர கஸ்டமரை நாங்க கவனிச்சுக்கிறோம். ஏட்டியா, நம்ம கடைக்கு வர்றது 2 கிழவனுங்க தான், அவங்கள கவனிக்கிறதுக்கு 4 பேர். ஆட்டியா ஷோ, கம்பெனி சீக்கிரட்ல வெளியே சொல்லாது, கம்மனு கடை. ஐயோ வேண்டாமா வேண்டாம், எனக்கு அந்த அளவுக்குல கணக்கு வழக்கு தெரியாது பத்துக்க. வேணும்னா நான் வர ஆளுங்களை பாத்துக்கிறேனே. நீங்க 2 பேரையும் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க வந்து உட்காருங்க, வர்றவங்களுக்கு நான் இட்லி தட்டுல வச்சு தாரேன், பார்சல் கட்டி தாரேன். நீங்க பணத்தை மட்டும் வாங்கி போடுங்க. ஐயோ சமந்தி, எல்லா வேலையும் அவங்கள பாத்துக்கிடுவாங்க. அது ஒண்ணு 10 கோடி பிசினஸ் கிடையாது, 10 பேர் பாக்குறதுக்கு. விடுங்க, நீங்க படுத்து தூக்குங்க. காலையில டிபன் ரெடி ஆச்சு, பேசாம சாப்பிடுங்க. ஆமாங்க அங்கிள், மருந்து மாத்திரை போடணும்ல, முதல்ல நீங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க, அப்புறமாட்டிக்கு வாங்க கடைக்கு. நேரமாச்சு ஆச்சி, சீக்கிரமா இட்லி எடுத்துட்டு வாங்க. சரிட்டியா? என் மருமகளுக்கு இருக்கிற திறமைக்கு அவன் மலேசியாலே போய் ஹோட்டல் கடை வச்சாலும் அதிசயம் கிடையாது. ஐயோ சமந்தி, நீங்க வேற. அவளே ஒரு சரியான மண்ணு. இப்படிதான் மருமகளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மண்ணுக்கு அவள் லாய்க்கு இல்ல. அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும்னு வச்சுக்கோங்க, அவங்க கடைசியில உருப்படாம தான் போவாங்க. அந்த மாதிரி தான் இவன் ஊர்ல அவ்வளவு பெரிய கடையை கட்டிவிட்டு கடைசியில இங்க வந்துகிட்டு இந்த டேபிள் சேரையும் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு கிடக்கா. இந்த கூத்தெல்லாம் நான் என்னது சொல்லுவேன். இதுல வேற இட்லியை செஞ்சு கொடு, சாப்பாடு செஞ்சு கொடுன்னு என்னைய போட்டு சாவடிக்கிறான் பாவி மவன். ராணி ராணி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. பாயா அவ்வளவுதா? என்ன இன்னைக்கு வேலைக்கு போல, வீட்டுல தான் கிடப்பேன்னு சொன்னேன். காலையில எந்திரிச்சு இங்க போயிட்டவா, இப்பதான் வரேன். எங்க போயிருந்தவா? ஆமா, கையில என்ன இந்த பெரிய பேக் வச்சிருக்கா? இருங்கம்மா சொல்றேன், ராணி வரட்டும். இன்னாங்க குடிக்க தண்ணி கட்டியலே. கொண்டா, இந்தா. அப்படியே இந்த பையில இருக்கிறதையும் பிரிச்சு பாரு. என்னதுங்க இது? ஐயோ பட்டு காலி ஆயி போச்சு என் மவன் துட்டு. என்னங்க பட்டு போடுவீங்க? நல்ல பளபளன்னு இருக்கே, பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கே. யாருக்கு? வேற யாரு? எல்லாம் உனக்கத்தியா ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுக்காண்டி உனக்காண்டி பார்த்து இந்த பட்டு புடவையை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்துக்க. 1 இல்ல 2 இல்ல 9 கடையில ஏறி இறங்கி இந்த பட்டு புடவையை நானே வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. பியூர் காஞ்சிபுரம் பட்டு, கடையில போட்டாலும் கிடைக்கும் துட்டு. ஐயோ ரொம்ப அழகா இருக்கே, எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல நல்ல பளபளன்னு சூப்பரா இருக்கு. ஏண்டா, நம்ம குடும்பத்துல 2வது குழந்தைக்கு வளகாப்பு பண்ற பழக்கமே கிடையாது. இருந்தாலும் உன் பொண்டாச்சி ஆசைப்பட்டாலே சரி போனா போதே செஞ்சு முடிச்சலால பார்த்தா இப்படி பட்டு படவெல்லாம் எடுத்து போட்டுட்டே ஃபங்க்ஷன் செய்யணுமா? இது ஃபங்க்ஷன் வைக்கிறோம், பழைய புடவை கட்டினா நல்லா இருக்கும் சொல்லுங்க. அதுக்குனே பளபளன்னு பட்டு புடவை தான் கட்டணுமா? ஆமா, இந்த பட்டு புடவை எம்புட்டா? அது வந்துமா 10,000. என்னது 10,000-மா? ஏமா, 10,000 இல்லம்மா. இந்த புடவை பாக்குறதுக்கு 10,000 போல இருக்கும், ஆனா உண்மையில இது 10,000 ரூபாய் கிடையாது. அப்பா எம்புட்டே? ஏன் அவனை ஏண்டி பாக்குறவா? சாரி, உங்களை பாக்குறேன். நீ சொல்லுடா, இந்த புடவை விலை எம்புட்டே? ஒழுங்கு மாதிரி உண்மையை சொல்லிடு. 5,000. என்னது 5,000-மா? ஏமா 5,000 ரூபாய் கூட இல்லம்மா. 5,000த்துல பாதி 2,500 ரூபாய். 2,500 ரூபாவா? அடி ஆத்தாடி. எத்தி 2,500 ரூபாய் தானே எத்தி? அதுக்கு கீழே புடவை எடுத்தோம்னா பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது. யாட்டி மர்மவள, 2,500 ரூபாய்ன்றது உனக்கு சாதாரணமா? 2,500 ரூபாய் எங்களை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் மாதிரி. அவ்வளவு ஏன்? இந்தா உன் கல்யாணத்துக்கு பட்டு புடவை எடுத்தோம்ல, எம்பிட்டு வேலையை எடுத்துன்னு சொல்லு பாப்போம். 1000 ரூபாய். உன் கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் தான் புடவை எடுத்துச்சு. ஆனா உனக்கு பிறக்க போற 2வது புள்ளிக்கு சீமந்தம், அதுவும் 2,500 ரூபாயில பட்டு புடவை. இது உனக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல? கேட்டே, இப்பெல்லாம் 20,000 50,000 60,000 பட்டு புடவை எடுத்துட்டு கிடக்காங்க. அதெல்லாம் சாதாரண விஷயத்த. நான் 2,500 ரூபாய் எடுத்ததுக்கு இப்படி 2,000 தடவை சொல்லி காட்டுறீங்க. 2வது குழந்தைக்கு வளகாப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம்லாம் இல்லை. எல்லா வசதி இருந்துச்சுன்னா எத்தனை குழந்தைக்கு வேணா வளகாப்பு பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கங்க. ஆமா, பார்க்கத்தான் போறேன். உங்க அம்மா வீட்டுல இருந்து எத்தனை தட்டு வரிசை தட்டு வந்து இறங்குதுன்னு நானும் பாக்குறேன். உன் வளகாப்புல எத்தனை சீர் செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன்.
2500 என் மாமா பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்கான்ல, அதுக்கேற்ற மாதிரி உங்க அம்மா வீட்டுல இருந்து எத்தனை வகை வகையான சீர் வந்து இறங்குதுன்னு நானும் பார்க்கேன். சேட்டா உண்மையை சொல்லு, உன் பொண்டாட்டி தானே உன்னைய பட்டு புடவை வாங்கிட்டு வர சொன்னா? எம்மா இல்லம்மா, நானா தான் அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் பாத்துக்க. அவளுக்கு சப்ளைச்சா இருக்கட்டுமே இந்த புடவை நான் அவளுக்கு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அடே உன் பொண்டாட்டிக்கு உடனே சப்போர்ட் பண்ணாத. உண்மையதான் சொல்றேன், அவளுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது. என்னத்தை செய்யறதோ தெரியல. 2500 புடவை எடுத்துட்டு வந்திருக்காளே, இப்படி இருந்தா எப்படி பொழைக்க முடியும் கடவுளே. ஒரு நாள் குத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர். எதுனா சொன்னா மட்டும் உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கோச்சிடுவாங்க. நம்ம எதுனா நல்லதுக்கு சொல்றோம்னு யாருக்கும் விளங்குறது கிடையாது. இப்பதாங்க புரியுது அண்ணனும் தங்கச்சியோ ஏன் எப்படி இருக்கீங்கன்னு. உங்க அம்மாக்கு இருக்கிற புத்தி தானே உங்களுக்கு இருக்கும். உன் தங்கச்சி என்னன்னா 5000 பட்டு புடவை கட்டுறதுக்கு உனக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு அன்னைக்கு என்னைய பார்த்து கேட்டா. உங்க அம்மா 2500 புடவை கட்டுறதுக்கும் எவ்வளவு பேச்சு பேசிட்டு போறாங்க பாருங்க. கேட்டி நான் வந்து எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், அவங்களே நம்பிட்டாங்க. நீயும் அப்படியே நம்புவியா? இந்த புடவை பார்த்தா 2500 மாதிரியா தெரியுது. இந்த மாதிரி என் ஒரு மாசம் சம்பளம் கடின உழைப்பு 10000 கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணம் அப்படியே கொண்டு போய் இந்த பட்டு புடவை கடையில கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது 10,000-ஆவா? ஆனா நீ தானே சொன்னேன் எனக்கு இம்புட்டு வேலையில வேணும் அம்புட்டு வேலையில வேணும், மாசமா இருக்கும்போது ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றணும்னு. அதே இந்த மாதிரி இக்காலத்து கொண்டு எங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதே, இதோட விலை 10,000 தெரிஞ்சு வச்சுக்க. அப்புறம் எங்க அம்மா அல்பாய்ச்சி போய் சேர்ந்துருவாங்க. 2500 சொன்னதுக்கு எப்படி அழுதுட்டு போறாங்க பார்த்தல. தயவு செஞ்சு வெளியே மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடாதே. சரிங்க சரிங்க, நான் ஏன் சொல்ல போறேன், ஏன் பொண்டாட்டியோட ஆசைய புருஷன்மாருக்கு நிறைவேற்றினா எல்லா பொண்டாட்டிக்கும் புருஷனை ரொம்ப பிடிக்குமா. இந்த புடவைய வசந்தி வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் காட்டி வெறுப்பேத்திட்டு வரேன் சரிங்களா? பார்த்துட்டி பத்திரம் இந்தா, நீ கட்டுற ஒவ்வொரு சேலையும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அதுலயும் இந்த பட்டு புடவை என் ஒரு மாசம் சம்பளம் பார்த்துக்க. பத்திரமா கொண்டு போய் பத்திரமா கொண்டு வா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பசிச்சா சோறு போட்டு சாப்பிடுங்க, இல்லாட்டி உங்க அம்மா வீட்டுல சும்மா வெட்டியே தானே கிடக்காங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க சோறு போட்டு தருவாங்க. நான் போயிட்டு வரேன். இந்த பொம்பளைங்களே இப்படிதான், ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா போதும், அது உடனே அடுத்த பொம்பளை கிட்ட கொண்டு போய் இப்படி அப்படி நீ இல்லாதது பொல்லாதமா சொல்லி பீத்திக்கிற வேலைக்கா. கடவுளே எதுக்கு இந்த பெருமை பீத்தல் வேலையே தெரியல. சரோஜா சரோஜா பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு போட்டு கொண்டு வா. என்னடி இது வெறும் தட்டு கொண்டாந்துருக்க? சோறு எங்க, குழம்பு எங்க, பொரியல் எங்க? இப்படி வெறும் தட்டு கொண்டாந்தா நான் என்ன வெறும் தட்டையை சாப்பிட முடியும்? அதே உங்களோட விருப்பம். நீங்க வெறும் தட்டுனா சாப்பிடுங்க, இல்ல உட்காந்து வேடிக்கைனா பாருங்க, உங்களோட விருப்பம். ஆனா வீட்டுல ஒண்ணு இல்ல, இருந்தா தானே கொண்டு வர முடியும். என்னது ஒண்ணு இல்லையா? ஏன் கடையில போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? காசு யாரு உங்க அப்பா கொடுப்பாங்க? அரிசி பருப்பு காய்கறி மளிகை சாமான் எல்லாத்துக்கும் பணம் வேணும். பணம் இருந்தாத்தியா கடையில பார்சல் பண்ணி தருவாங்க. பணமே இல்லாம எப்படி இதெல்லாம் வாங்குறது? போய் பார்த்தோம்னா தருவாங்களா? ஏன் உங்ககிட்ட இருந்தா வாங்கிட்டு வர வேண்டியதானே? என்கிட்ட எல்லாம் 10 பைசா இல்ல. பூக்கடை வியாபாரம்னே பெருமையா வேணா சொல்லிக்கலாம். ஆனா அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? தண்ணி தெளிக்கலனா பூ வாடி போயிடும். அதே மாதிரியா தினமும் வியாபாரமா வாடி போயிருக்கு. அடிக்கிற வெயில் கொஞ்சமா நெஞ்சமா, பூவெல்லாம் வாங்கினாலும் உடனே கருகி போயிடுது. காசு கொடுத்து எவ்வளவு பூ வாங்கி வேஸ்டா போகுது தெரியுமா? யாரோ வாங்கி தலையில கூட வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்பெல்லாம் பிளாஸ்டிக் பூன்னு ஒண்ணு வந்தாலும் வந்துச்சு, எல்லாரும் ஒரு மழை 2 மழைன்னு பிளாஸ்டிக் பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு பெருமையா வச்சுக்கிட்டு போய் மறுபடியும் வீட்டுல கொண்டாந்து மாட்டி வச்சுக்கிறாங்க. உண்மையான பூவுக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. வியாபாரமே ஒழுங்கா போக மாட்டேங்குது. நானே அந்த வைத்தரிசியில கடைக்கு இதுல உங்களுக்கு வகை வகையா சோறு குழம்பு பொரியல் அவியல் எல்லாம் அவசியம் கேக்குதோ? ஏன் சாப்பாடுக்கு சுத்தமா எதுவுமே இல்லையா? சாப்பிட கூடாது அப்ப மனுஷே? சாப்பிடலாம், வாய்க்கு ருசியா சாப்பிடலாம், தப்பு இல்ல. ஆனா அதெல்லாம் முதல்ல நீங்க வாங்கி போடணும். வேலைக்கு போகாம வீட்டுல வெட்டியா இருந்துகிட்டு வீட்டுக்கு ஒரு காசு கொடுக்காம எப்படி எல்லாத்தையும் வாங்கி போடுறதா? அப்ப நான் வேலைக்கு போகாம வெட்டியா இருக்குன்னு குத்தி காட்டுறியோ? அதானே ஜேம்ஸ் உண்மை. ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசு கொடுப்பீங்கன்னு நானும் இம்பிட்டு நாளா பாத்துட்டு கிடைக்கேன். ஆனா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு பூராத்தி கொண்டு போய் குடிச்சிட்டு வரீங்க. வெளியே பாக்குறவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல படிச்ச உத்தம மாதிரி இருக்கீங்க. ஆனா உங்க லட்சணம் என்னன்னு ராத்திரி ஆனா தானே தெரியுது. தினமும் குடிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு கிடைக்கீங்க. சரோஜா என்ன இம்பிட்டு நல்லா சைலண்டா பேசினவே இன்னைக்கு சத்தமா போட்டு பேசுறாளுன்னு பாக்குறீங்களோ? இதுக்கு மேலே நான் சைலண்டா இருந்தா என் வாழ்க்கையே சைலன்சர் மாதிரி போயிடும்ல. அதனாலதான் சத்தம் போட்டு பேசுறேன். இங்க வரங்க, புருஷ லட்சணம் என்ன தெரியுமா? பொறுப்பா ஒரு வேலையில் இருக்கணும். அதுக்கு பேர் தான் புருஷ லட்சணம். இப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு வெட்டியா ஊதாரித்தனமா சுத்தக்கூடாது. சே, எங்க அப்பா அம்மா அப்பவே சொன்னாங்க, நான் கேட்கல. எங்க அப்பா அம்மா கூட தான் சொன்னாங்க. எவ்வளவோ முறை என் கால கூட தான் உழுதாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லையே. அதனாலதான் இப்படி கஷ்டப்பட்டு கிடைக்கேன். இங்க பாருங்க, காதலிச்சு கல்யாணம் கட்டுறது முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் சந்தோஷம் வாழணும் பாத்துக்கங்க. நான் ஒண்ணு உங்களை 1000 500 சம்பாதிச்சு கொடுக்கல. ஒரு நாளைக்கு ஒரு 50 100 சம்பாதிச்சு கொடுத்தா கூட போதும். அதுல குடும்பம் நடத்தி சந்தோஷம் பண்ணலாம்ல. அதுல ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாருங்க. உங்க அப்பா அம்மா தான் வேணும்னா நீங்க அதுக்கு முதல்ல அவங்க கூட போயிருக்கணும். அதை விட்டுவிட்டு நான் தான் வேணும்னு என் கூட வந்துட்டு இப்ப கடைசியில எங்க அப்பா சொன்னாங்க ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு அந்த பேச்சுல இங்க எடுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஒழுங்கா எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போக பாத்துங்க. இல்லையா உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? பரவாயில்ல இருக்கட்டும், என் கூட சேர்ந்து பூக்கடை வியாபாரம் பாருங்க. என்னது பூக்கடையிலையா?
ஏட்டி பொம்பளைக்கு பூ கட்டுற வேலையில ஆம்பளைங்களும் எதுக்கடி அது உள்ள நுழைக்கிறீங்க? அப்படியா? போய் கோயில் வாசல்ல போய் பாருங்க, எத்தனை ஆம்பளைங்க பூ கட்டி வித்து பொண்டாட்டிகளுக்கு சம்பாதிச்சு போடுதாங்கன்னு. எந்த வேலை செஞ்சாலும் அதை நல்லபடியா நியாயமா செய்யணும், அதுதான் முக்கியம். எல்லா வேலையும் வேலை தான், அதை நாம எப்படி செய்யறோம்ன்றதான் இருக்கு. இங்க பாருங்க, இனிமேட்டு வகை வகையா வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சு நீங்களே வாங்கி போடுங்க. என்கிட்ட எல்லாம் 10 பைசா பணம் இல்ல, என்னால எதுவும் வாங்கி போடவும் முடியாது. பட்டினியாவே கிடக்குறேன். அதுக்கு பேசாம உங்களை நம்பி வந்ததுக்கு நான் பட்டினியா கிடந்தேன் சாவணும் இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? நீங்களே சம்பாரிச்சு எதாச்சும் வாங்கி போடுங்க, இல்லாட்டி ஆளை விடுங்க. இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு என்கிட்ட இனிமேட்டு எதுவும் கேட்காதீங்க. அடிச்சி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இல்ல சரோஜா, நான் கிளம்புறேன். பாரு வீராப்பா போறத பாரு, அப்ப கூட வேலைக்கு போறேன்னு சொல்லல, வெளியே போறேன்னு தான் சொல்லிட்டு போறாரு. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இந்த மனுஷனா இப்படிதான் விட்டு ஈத்து பிடிக்கணும்.